லாரிகளில் லொகேஷனை கண்டறிய பொருத்தப்படும் VLTD கருவிகளை அங்கீகரிக்கப்பட்ட 37 நிறுவனங்களில் எந்த நிறுவனத்திலும் இருந்து வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது போல குறிப்பிட்ட அந்த 4 நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே கருவியை வாங்க வேண்டும் என அதிகாரிகள் நிர்பந்திப்பதால் 5000 ரூபாய் மதிப்பிலான கருவியை 18,000 ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டி உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாகவே இது என்னன்னா, அரசு அதிகாரிகள் மாட்டப்படலை. அரசு கூடுதல் போக்குவரத்து ஆணையர் சிவகுமரன் சார் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துல மாற்றினா சரியாகும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாமே கட்டமைப்பு போக்குவரத்து துறையில் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த துறையில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அதிகாரிகள் சிலர்லாம் மாற்றப்பட்டால் இது சரியாகணும்னு நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.